இன்னைக்கு கலர்ஸ் இந்த இதுல கண்டெய்னர் கிரிட். ஓகே, நேற்று கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அந்த கண்டெய்னர் ரெண்டு விதமான கண்டெய்னர் நமக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஒன்று கண்டெய்னர், இன்னொன்று கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டெய்னர்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க என்ன ஒரு கிளாஸ் எழுதினாலுமே, என்ன ஒரு செக்ஷன் எழுதினாலுமே அதை ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மீடியா குறி. அதனால ஓகே, ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த யூட்டிலிட்டிஸ் கிளாஸஸ் வந்து நிறைய இருக்கும். அது என்ன ஏது அப்படின்றது சும்மா ஒரு ஓவராலா பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா பிஜி பிரைமரி, இந்த கிளாஸஸ் நேம் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு, ஓகேங்களா, பிஜி பிரைமரி அப்படின்னா பிரைமரி கலர் இந்த பூஸ்டப்பை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ப்ளூ தான். ஓகேங்களா? இதுலயே ஒரு 4-5 இது சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் ஒரு 4-5 விஷயம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது என்னன்னா டேஞ்சர் அப்படின்னா ரெட், சக்சஸ் அப்படின்னா கிரீன். ஓகேங்களா? வார்னிங்க்கு இந்த கலர் கொடுப்பாங்க. ஓகே, பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி கலர் இது, அப்புறம் லைட் ப்ளூ அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? டிஃபால்ட்டா ஒரு வெப்சைட் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? வார்னிங்க்கு எல்லோ கலர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம மேக்சிமம் என்னென்ன விஷயம் யூஸ் பண்ணுவோம்னா இந்த வார்னிங்கு, டேஞ்சர்னா ஏதோ ஒரு ஏபிஐ எரர் வரப்போகுது அப்படின்னும் போது, சக்சஸ் அப்படின்றது ஒன்ஸ் உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த சக்சஸ் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க போய் உக்காந்துட்டு கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த பிஜி டேஞ்சர் அப்படின்னு யூஸ் பண்ணாலே போதும். அதுக்குதான் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிவ்ல ஒரு பிஜி பிரைமரி, ஓகேங்களா, பிஜி பிரைமரி, டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இது ஒரு கிளாஸ் நேமு. இந்த கிளாஸ் நேமுக்கு கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இத ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? P-3 MB-2 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, P அப்படின்னா பேடிங், MB அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 2. ஓகேங்களா? 2னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க இந்த பார்டர் இந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்டர் டாப், பார்டர் எண்டு, பார்டர் பாட்டம், பார்டர் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னாலே பார்டர்னா கம்ப்ளீட்டா 4 இதுமே, டாப்னா மேலே மட்டும் கோடு இருக்கு. ஓகேங்களா? எந்தெந்த இடத்துக்கு நமக்கு பார்டர் வேணுமோ இந்த கிளாஸை எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னும் பெட்டர் இதுதான். ஒரு 2 டிவ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 டிவ் இப்ப பாருங்க, நானே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 டிவ் எடுத்துக்கிறேன். டிவ் 1, டிவ் 2. ஓகேவா? டிவ் 1, டிவ் 2 அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? சரி, எனக்கு இந்த டிவ் 1 டிவ் 2 வந்து எனக்கு இப்படி இருக்க தேவையில்ல. எனக்கு இந்த டிவ் 1 பக்கத்துல இந்த டிவ் 2 தேவை. அப்ப என்ன பண்ணலாம்? டிவ் 1 பக்கத்துலயே எனக்கு டிவ் 2 வேணும். இது பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கிறதால நமக்கு இது எப்படி வருது அப்படின்னா, இது 1 அதுக்கப்புறம் இது அப்படின்ற மாதிரி வருது. இது எந்த வழியில வந்து இது பக்கத்துல வர வைக்கலாம்? 2 மெத்தட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போடலாம், இன்னொன்னு இன்லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இத நம்ம கோடிங் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, அகைன் நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோம். ஒரு கிளாஸ் எழுதிட்டு என்ன சொல்றது, பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிட்டு இது ரெண்டுத்துக்குமே இன்லைன் ஆர் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுக்கும். ஓகே, இது யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா யூட்டிலிட்டிஸுமே அப்படிதான் இருக்கும். இப்ப டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி இருக்கா, ஹவ் இட் ஒர்க்ஸ், இதை வச்சு நீங்க போய் படிக்கணும் தேவையில்ல. இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கு போனீங்க அப்படின்னாலே D for display. ஓகேங்களா? வேல்யூ அப்படின்றது நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்பிளே இன்லைன், டிஸ்பிளே இன்லைன் ரெண்டுத்துக்குமே டிஸ்பிளே இன்லைன் தான் கொடுத்துருக்கேன்.
எங்கண்ணா நீ இதுக்கு இது எழுதவே இல்லையே அப்படின்னா நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க அதனுடைய எக்ஸாம்பிள் பக்கத்துல வந்துருச்சா. நம்ம ஏதாவது எழுதணுமான்னா எதுவுமே எழுதல, ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க டிஸ்பிளே இன்லைன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பிளாக் லெவல்ன்றது இன்லைனா மாறிடுச்சு. சரிங்களா. இப்ப இதே மாதிரி இன்னும் 2 விஷயம் எடுத்துப்போம். ஜஸ்ட் ஒரு இது மட்டும் சர்வீசஸ் ஹோம் இப்படின்னு இருக்கு. அகைன் எனக்கு இது வந்து பக்கத்துல தேவையில்ல, கீழே வரணும். அப்ப என்ன பண்ணணும், இது ஹெச்ரஃப்ன்றது இன்லைன் எலிமெண்ட். எனக்கு இதை நான் என்ன பண்ண போறேன்னா டிஸ்பிளே பிளாக்கா மாத்த போறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த டிஸ்பிளே இன்லைன் தான் இப்ப இருக்கு. ஓகேங்களா. இதை எடுத்து போட்டு டிஸ்பிளே பிளாக், இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் ஆல்ரெடி எழுதிருப்பாங்க. ஆனா இப்ப நானா எழுதுனா என்னென்ன நடக்கும், கொடுத்தேன் ஏன் ஒர்க் ஆகல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுமே ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல போட பார்த்து கண்டுபிடி. கிளாஸ் வச்சிருக்காங்களானா அதான் ஒர்க் ஆகலன்னு ஸ்டாப் ஆயிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் அப்படின்னவே இந்த சைடு கீழே, அததான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதானே ஸ்பேனுக்கு இவங்க ரெடி பண்ணிட்டு டிஸ்பிளே பிளாக்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எழுதணுமா கோடிங், இல்ல நான் இப்ப நானா ஒரு கிளாஸ் வச்சு நான் எழுதிக்கிறேன், எனக்கு இந்த டிஸ்பிளே இன்லைனே தேவையில்லை அப்படின்னா நீ எழுதலாம். ஆனா நான் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு அந்த கிளாஸ் இருக்கு, அதுக்கு எதுக்கு நீ மெனக்கெட்டு நீ எழுதணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஹோம் சர்வீசஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே நான் சென்டர் வர வைக்க போறேன், சென்டர் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையுமே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்க போறேன். இப்ப இந்த இடத்துக்கு போயிட்டு சென்டர் இங்க வந்துருச்சு. ஓகேவா. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா இத கூட நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கா, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் தானே. இங்க பாருங்க டெக்ஸ்ட் ஸ்டார்ட் டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு. அப்ப 2 கிளாஸ் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே பிளாக், இந்த ஏவை நான் டிஸ்பிளே பிளாக் பண்றேன். அடுத்தது டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குறேன். வித்தவுட் நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஒண்ணு கூட எழுதாம அவங்க கிட்ட இருக்கிற சிஎஸ்எஸ் நான் ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா டெக்ஸ்ட் சென்டர்னா உள்ளுக்குள்ளார கண்டென்ட் கொடுக்கும், அது இங்க வந்து நிற்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுக்கும். அப்ப நம்ம போய் எழுதுறதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கும் இந்த யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா. நீங்க ஸ்பேசிங் அப்படின்னா இந்த மார்ஜின் பேடிங், சைசிங் அப்படின்னா வித் 25 பேடிங் 3, அது என்ன 3னா என்ன 3 பிக்சல் அப்படின்னா அதுதான் இப்ப உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்றேன். ஓகேங்களா. பொசிஷன் எழுதவும் தெரியுமா, பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னா எழுதவும் தெரியுமா, ஆல்ரெடி இருக்கும். இதை எடுத்து பொசிஷன் அப்சல்யூட், இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்ன்றத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதி. ஓரளவாச்சும் புரியுதா? 17 பேர் வந்திருக்கீங்க, புரியுதா? அப்ப பூஸ்டப் அப்படின்றத நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா ஏற்கனவே மணி எழுதி வச்சிருக்கான். ஓகேங்களா. அவன் என்ன சொல்றான்னா நீங்க டிஃபால்ட்டா இதெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கப்பா, அதாவது சைஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண போறீங்க, டெக்ஸ்ட் அலைன் பண்றது, டிஸ்பிளே யூஸ் பண்றது, இசட் இண்டெக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா அதுக்குன்னு தனித்தனியா பிளாக்கை இன்லைனா மாத்துறது, இன்லைனா பிளாக்கா மாத்துறது, உனக்கு அதெல்லாம் வேணும்னா நான் ஒரு டாபிக்கா எழுதி வச்சிருக்கேன், அதை நீ யூஸ் பண்ணு. யூஸ் பண்ணனா உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா. உங்களுக்கு வேணும்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆனா நானே எழுதிக்கலாமா அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு எழுதி வச்சிருக்காங்க, எதுக்காக நம்மளா எழுதணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா. புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே, புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரியே எழுதிக்கோங்க.
இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த கலர் இருக்கா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துமே கொடுக்க போறேன். இதுக்கு டெக்ஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு கொடுக்க போறேன். சும்மா உனக்கு தேவை அப்படின்னா இது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இது எப்படின்னா நம்ம கலருக்கு வரும்னா, இது ஒரு வெப்சைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு 5-6 கலர் வந்து டிஃபால்ட், அதை உன்னால மாற்றவே முடியாது. சக்சஸ்க்கு நான் வந்து எல்லோ கலர் கொடுக்க போறேன்னா, யூனிவர்சல் கோட் இந்த டெவலப்பிங்ல எல்லோ கலர் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை நீ காட்டுற அப்படின்னா அது வார்னிங். ஓகேங்களா? ரெட் கலர் அப்படின்னு காட்டுற அப்படின்னாலே அது எரர். ஓகேங்களா? நம்ம நிறைய வெப்சைட் பார்த்துருப்போம். இப்போ ஃபேஸ்புக் போவோம், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு இங்க ரெட் கலர் வருது அப்படின்னா இது என்னது? இது சக்சஸ்க்கான விஷயமா? கிடையாது. சக்சஸ்க்கானதே கிடையாது, டேஞ்சர். ஓகேவா? அப்படின்னா இதெல்லாம் கொடுத்தாதான். இதெல்லாம் யூனிவர்சல் கோட். இந்த கலர் கோடு வந்து நீங்க டிஃபால்ட்டா இதை தான் யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதோ பாருங்க, எல்லோ கலர். இது வார்னிங். ஓகேங்களா? கூகுள் சைட்லயே இருக்கும். இது இருக்கா, இது வார்னிங். பாத்தீங்களா? எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே வார்னிங். ஓகே, ஸோ அப்படி நமக்கு வந்து ஒரு சில ஸ்டேட்டஸ் கலர் வந்து கிளீனா தெரிஞ்சிடும். இது இதுக்காக தான். தீம் கலர் அப்படின்றது வேற. ஓகே, இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுன்றது வேற. அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வச்சிருப்பான், எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மார்ஜின் அப்படின்றது அந்த ஸ்பேசிங் இதுக்கு போயிடும். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ஜின் டாப்பு, மார்ஜின் இது பேடிங் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்பேசர் 0.25, ஸ்பேசர் 0.5 அப்படின்னு இருக்கு. இது என்ன ஸ்பேசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பூஸ்ட்அப் வந்து சாஸ் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் எழுதிருப்பாங்க. அதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அகைன் அண்ட் அகைன் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி கலர் அப்படின்னு போட்டு கலர் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. டேஞ்சர் கலர் அப்படின்னு போட்டு எழுதிடுவாங்க. இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்புறம் சக்சஸ் கலர் இப்படின்னு எழுதிடுவாங்க. ஓகே, அகைன் அண்ட் அகைன் இந்த ரெட்டு கிரீன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல சக்சஸ் வேணுமோ சக்சஸ் கலர் அப்படின்ற இந்த வேரியபிளை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வேரியபிளை யூஸ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் சாஸ் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. சரி, நான் இதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும் என்னன்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சொல்றேன். இந்த ஸ்பேசர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு சைஸ் வந்து எடுக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு பேராகிராஃப் லோரம் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? லோரம் 10 கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டென்ட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த கண்டென்ட் இந்த சைஸ்ல இருக்கு, ரைட்? அதனுடைய ஃபாண்ட் சைஸ் அப்படியே. இப்போ H1க்கு போயிடும். H1க்கு போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இது என்ன? இதுக்கும் இப்ப ஸ்பேஸ் இருக்கும் என்ன அப்படின்னா, இப்ப ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இதை எடுத்துட்டு போய் இங்க வைங்க. ஆனா என்ன பாருங்க, இதுல ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஃபாண்டோட சைஸ் என்ன அப்படின்றது அதுதான் ஃபாண்ட் சைஸ். சரி, நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன பாய் வர மாட்டேங்கி? வருது.
வேற ஏதோ ஒரு இதை வந்து சரி ஓகே இதை தூக்கிட்டு நான் இதை வச்சே சொல்லிடுறேன். ஓகேங்க, இப்போ இந்த சைஸு எப்படி இருக்கு ஓகேங்களா. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டு இதுக்கு முன்னாடி நான் VH VW அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டா. VH என்ன பண்ணும், VW என்ன பண்ணும்? ஹலோ, VH என்ன பண்ணும், VW என்ன பண்ணும்? ஹைட் அண்ட் விட்த் அது ரெண்டும். ஏதோ சொல்றேன். வியூ போர்ட் ஹைட், வியூ போர்ட் விட்த் தானா? அது என்ன பண்ணும்ன்ற அந்த வியூலே பாதி எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லா எவ்வளவு கொடுக்குறோமோ ஹைட் கொடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்கோ அது எடுத்துக்கோ. அப்புறம் ஓகேங்க, இப்போ பாருங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கா. இந்த கிளாஸுக்கு ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் அப்படின்னு வச்சிருக்கேன். கண்டெய்னருக்கு ஃபாண்ட் சைஸ் 30 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, கண்டெய்னருக்கு 30 வைக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, கண்டெய்னருக்கு 30 வைக்கிறேன், இதை எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த டிவ்வுக்கு பேராகிராஃப்க்கு ஃபாண்ட் சைஸ் 1em அப்படின்னு சொல்றேன். இப்போ 1.5em அப்படிங்கிறேன். இப்போ இதனுடைய சைஸை பார்ப்போம், என்ன வருதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வரணுமே நம்ம தேடும் போது வராது. இப்போ ஃபாண்ட் சைஸ் எத்தனை பிக்சல்ல இருக்கு? 45 பிக்சல்ல இருக்கு கரெக்டா. 45 பிக்சல்ல இருக்கு. சரி, இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஸோ EM அப்படின்றது என்ன அப்படின்னா பிக்சல் VH VW மாதிரி இதுவுமே ஒரு ரேஷியோ தான். ஓகேவா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ P டேகு, ஸ்பேன் டேகு, லேபிள், H1 இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த P டேகுக்கு நான் வந்து எத்தனை டிஃபால்ட்டா பார்த்தா 16 18 ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சு? 16 இருந்துச்சு. இப்போ நான் கண்டெய்னருக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு டம்மி பேரா அப்படின்னு ஒன்று கொடுக்குறப்போ டம்மி பேரான்னு ஒன்று கொடுத்துருக்கேன். என்னுடைய கண்டெய்னருக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃபாண்ட் சைஸ் அப்படின்றத நான் 45 பிக்சல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 1em அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா பேரண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோ. 1னா பேரண்ட்ல 30 இருந்தா 30 எடுத்துக்கோ அப்படின்றது அர்த்தம். அப்ப 0.5னா என்னவா இருக்கும்? இது என்னடா கேள்வி அப்படின்றீங்களா? என்னவா இருக்கு? 15 பிக்சலா இருக்கு. 14. 30ல பாதி எவ்வளோடா? என்னடா 15 காட்டுதா இல்லையா? அதோ இங்க காட்டுது பாரு. டம்மி பேராக்கு 15 பிக்சல் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேவா, ஸோ அப்படின்னா EM அப்படின்றது என்ன அப்படின்னா இதனுடைய இமிடியட் பேரண்ட் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கும். ஓகேவா, டம்மி பேராக்கு நான் கண்டெய்னர் அப்படின்றதுல 30 இதுல 30 இருக்கு. ஓகேவா, EM அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸுக்கு நான் EM அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா 0.5 அப்படின்னா இதுல பாதி EM அப்படின்னு சொல்லிட்டு சரி 1.5 போயிடுவோம்.
1.5னா என்ன வரும்? 1னா 30, ஓகேவா? அதுல இன்னும் பாதி எவ்வளவு? 15. ஆக 45 பிக்சல் வந்து வரணும். கரெக்ட் தானே? 1.5 அப்படின்னா 45 பிக்சல். இப்ப நான் வந்து ஒரு ரேஷியோவை நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அகைன் ஆனா இது ஏன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க உங்களுடைய கண்டெய்னர்ல சப்போஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, சாஸ் மெத்தட்ல எப்பயுமே அப்படிதான். ஒரு கோடை எழுதிட்டு அகைன் அண்ட் அகைன் எனக்கு எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் இருக்கோ அந்த டேக்ல என் பேரண்ட் கண்டெய்னர் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு 1.5 மடங்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னா போய் உட்காந்துட்டு கோடிங் எழுத மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல எழுதி வச்சுப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா அதனுடைய சப் மாடியூல்ல இருக்கிற எல்லா இடமும் ஒரே மாதிரியான விஷயம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடிங் பண்ணும்போது அப்படின்னா பண்ண மாட்டோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா ஒரு பேராகிராஃபுக்கும் ஒன்னு கொடுக்கும். ஆனா சாஸ் மாடல் அப்படின்றது என்னன்னா டிஃபைன்டு வேரியபிளா இருக்கும். நீ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு எல்லா இடத்துலயுமே சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஆப்டிமைஸ்டா கோடு எழுதுவாங்க. இப்படிதான் இந்த மாதிரி இந்த கோடை அப்படிதான் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி வம்பு இருக்குதுன்னு தெரியல. 16 எதனாலயா? ம் 45 பிக்சல் அப்படின்றது வந்தாச்சு. அதாவது பேரண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும். ஓகேங்களா? இது EM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு எடுத்துக்கிட்டு வரேன். டம்மி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த டம்மி டெக்ஸ்ட்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா to REM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றேன். ஓகேங்களா? REM அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா சொல்றேன். இப்ப இது என்னவா வருது? இது 45 வருது. இது 2REM சொல்றேன். ஆனா 32 தான் வருது. சரி ஓகே. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ கொடுக்குறேன். 48 வருது. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ஓகேங்க. ரொம்ப குழப்ப விரும்பல. ரெண்டு எலமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். EM ஓகே. REM அப்படின்னா EM அப்படின்றது இமிடியேட் பேரண்ட். இவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? இது 40. இப்போ நான் வந்து 40ன்னு இங்க வைக்கிறேன். ஓகே 40 அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 60 பிக்சலுக்கு போயிடும். ஏன்னா 1.5 ஓகேங்களா? 1.5 மடங்கு அதிகம். 1 மடங்கு 40 பிளஸ் அரை மடங்கு என்னது 20, மொத்தம் 60 மடங்கா இது போயிடும். ஓகேவா? REM அப்படின்றது அதெல்லாம் கண்டுக்கவே கிடைக்காது. ஓகேவா? பேராகிராஃப்ல என்ன சைஸோ டிஃபால்ட் பேராகிராஃப்ல என்ன சைஸோ அந்த சைஸ் ரூட்ல இருந்து எடுத்துக்கலாம். R ஃபார் ரூட். ஓகேங்களா? மெஷர்மெண்ட் EM. ஓகேங்களா? ரூட்ல என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்ல இருந்து நீ எவ்வளவு சொல்றியோ அதை எடுத்துக்கோ. ஓகேங்களா? 16 அப்படின்றது டிஃபால்ட். அப்ப 3 டைம்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 6 into 40 48 வரும். ஓகேங்களா? இது எவ்வளவு வரும்னா 60 அப்படின்று வரும். ஓகேங்களா? இப்ப வருதான்றதை செக் பண்ணிடுங்க. 60 வந்தாச்சு. இது 48 வந்தாச்சு. அப்ப REM அப்படின்றது ஒரு ஆர்ஜின் எலமெண்டோட சைஸ் என்னவோ அதை எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? அப்ப EM அப்படின்றது அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்க, அவங்க வந்து ஃபாண்ட் சைஸ் ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துட்டு வரும். புரியுதா? ஃபாண்ட் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வரும். சரி, நான் இந்த கண்டெய்னர்ல நான் இதை கொடுக்கவே இல்லை. அப்ப இது என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். கண்டெய்னர்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப இதனுடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 24 16 ஒரு 24. அப்ப அதனுடைய சைஸ்ல இருந்து எடுத்துக்குது. புரியுதா? 16ல இருந்து பாதி அதுல இருந்து ஆட் பண்ணிட்டு 24 வரும். இங்க பாத்தீங்கன்னா இது 3 மடங்கு 48. அப்ப EM அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு இமிடியேட்டா ஏதாவது ஒரு பேரண்ட் இருந்து அவன் ஏதாவது ஒரு சைஸ் சொன்னானா அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுவே REM அப்படின்றது அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. ஓகேங்களா? ரூட்ல என்ன
சைஸோ அந்த சைஸ் தான் அது எடுக்கும். புரியுதா? இஎம்க்கும் ஆர்இஎம்க்கும் அப்ப டிஃபால்ட் சைஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மார்ஜின் அண்ட் பேடிங்லயுமே இந்த ஸ்பேசர் அப்படின்றது எப்படி வச்சிருப்பாங்கன்னா இஎம் ஆர்இஎம் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுல இருந்து 2.5 ஆர்இஎம், 0.5 ஆர்இஎம், இஎம் அப்படின்ற மாதிரி போகும். ஓகேவா? இதுலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்பி டி இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது இப்ப நம்ம ஒரு காம்பனன்ட் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். எக்ஸாம்பிள், இந்த யூட்டிலிட்டிஸ் நீங்க கோடிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த யூட்டிலிட்டிஸ்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடிங் பண்ண போங்க. இதை வச்சு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். காம்பனன்ட்ஸ்ல எப்பயும் போல நேவ் பார் போயிடுவோம். ஓகேவா? இந்த நேவ் பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி அப்படின்னா இது எப்ப அந்த இது வருதோ அப்படின்னா லேப்டாப்ல மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற டைம்ல அது ஒர்க் ஆகும். பிஜி பாடி டெரிட்டரி அதாவது இது டம்மி கிளாஸஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறது. கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்றதுக்காக எழுதுது. ஓகேவா? ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம்லாம் இருக்காது. நேவ் பார் பிராண்ட் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதி இந்த நேவ் பார் அதாவது அந்த கம்பெனி நேமுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நேவ் பார் பிராண்ட் அப்படின்ற கிளாஸை எடுத்து நம்ம டிசைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க எம்இ ஆட்டோ எம்பி அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 2, எம்பி எல்ஜில மட்டும் அதாவது மார்ஜின் பாட்டம் லேப்டாப்ல மட்டும் 0 அப்படின்னா ஒண்ணுமே காட்டாத, மார்ஜின் பாட்டம் 0வா பண்ணிடு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? மத்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். எம்இ ஆட்டோனா மார்ஜின் எண்டு. ஓகேங்களா? நீங்க இந்த யூட்டிலிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓரளவு ஐடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கார்டு அப்படின்ற ஒரு ஐட்டம் இப்ப சும்மா போறேன். ஓகேங்களா? div class கார்டுன்னு ஒன்று போட்டு, ஓகேங்களா? இதுல எது மேக்ஸிமம் கார்டு இமேஜ் டாப் எதுவுமே இந்த இதுதான் நான் சொன்னேன். கார்டு டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்கா? இப்ப நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டோம் இருங்க. இப்ப இந்த கண்டெய்னர்ல ரோ 1 போட்டுக்கிறேன், காலம் 1 போட்டுக்கிறேன், 4 இதை வச்சுக்கிறேன், காலம் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகேவா? இது உள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கார்டோட ஐட்டத்தை எடுத்து போய் வைக்க போறேன். இந்த கார்டோட ஐட்டம் எடுத்து போய் செட் பண்ண போறேன். செட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப ஒண்ணு யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம இதே விஷயத்த தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒன்னொன்னா உட்காந்துட்டு எழுதி இங்க இமேஜுக்கு பிரச்சனை. இப்ப இமேஜ் இருக்கிற 2 இமேஜை சும்மா லிங்க் பண்ணி காட்டுறேன். about 1 ஓகேவா? இமேஜோட சைஸ் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட்டு பக்காவா உக்காந்துச்சு. இப்போ இதே விஷயத்த இந்த இமேஜ் சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பாருங்க, இதே விஷயத்த இப்போ நான் பண்ண இந்த டிசைனை மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணணும் 100%. ரெஸ்பான்சிவ். ஓகே, உங்களுக்கு இது எப்படி வேணுமோ அதை தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு காலமும் எப்படி உனக்கு வேணுமோ அதை எழுதிக்கோ. எஸ்எம்ல 12, அதாவது இந்த ஒரே ஒரு கார்டு மட்டும்
எனக்கு எஸ்எம்ல 12 வேணும், ஃபுல்லாவே அது எடுத்துக்கிட்டோம் ஸ்பேஸ், மற்றவங்கள அலோவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டைல் வேற இங்க போட்டு வச்சிருக்கேன், இதை ரிமூவ் பண்ணும். இன்டர்னல் ஸ்டைல் எழுதி வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லும் போது அது ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம திரும்பவும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் மாற்றிப்போம். 12 எம்டிக்கு பார்த்தோன்னா 3 இல்லை, மீடியம் டிவைஸில் ஆமாம் ஆர்ஆராகவே காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும், ஏன்னா செகண்டை அதை தான் எழுதி வச்சிருக்கோம். ரைட், இப்போ எல்ஜிக்கு ஓடிடும். எல்ஜிக்கு 3 அப்படின்னா நீ 3 எடுத்துக்கோ, கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 3 கொடுத்துடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குப்பா. இதே விஷயம் நான் நேற்று சொன்ன மாதிரி இமேஜை ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க வந்தாச்சா? ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கோடிங் எழுதணுமா? இங்க பாருங்க, இதுதான் இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்னா இப்படிதான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? இதுல எனக்கு இந்த கார்ட் டைட்டில் மட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கார்ட் டைட்டில் இந்த கார்ட் டைட்டில் மட்டும் டெக்ஸ்ட் சென்டர் வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் எழுதக்கூடாது. இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். இது எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஓகேவா? இல்லைன்னா நான் புதுசாகவே ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோ, பட் இது ஆல்ரெடி இருக்குது. சென்டர் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நீ அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பிரைமரி, டெக்ஸ்ட் சக்சஸ், ஓகேங்களா, அந்த விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பிரைமரி ஒரு ஒரு என்னன்னா யூட்டிலிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இது. ஓகே, இந்த இடத்துக்கு வார்னிங் ஏதாவது வேணும், இன்ஃபோ அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கு டெக்ஸ்ட் டேஞ்சர் அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இமேஜோட சைஸை கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இமேஜோட சைஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஆப்ஜெக்ட் ஃபிட், யூட்டிலிட்டிஸில் ஆப்ஜெக்ட் ஃபிட்னே ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கவர் கொடுக்குமா கண்டெய்னர் கொடுக்குமா? கவர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா VH TW யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அது நம்ம என்னடான்னு கூட கண்டுக்கிறது. கார்டு இமேஜுக்கு எதாவது இப்போ நான் சப்போஸ் இங்கே ஹைட் 100% கொடுத்து இது கரெக்டாக வந்திருந்தா என்ன, இது 100% எதை எடுத்துக்கிறதா மீனிங்? இப்போ ஹைட்டு 100% நான் கொடுக்குறேன், இது எடுத்துக்கிறது இல்லை, இது எந்த ஹைட்டை எடுத்துக்கிறதா மீனிங் கேட்குறேன்.
இந்த கார்டுக்குன்னு ஏதாவது ஒரு ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கார்டோடைய ஹைட்டை 100% எடுத்துக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஆனா இது அந்த மாதிரி கார்டுக்கு அவங்க ஹைட்டே செட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? தான் ஒர்க் பண்ணுறோம். இதை கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் வித் கவர், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த விஷயத்த இதை தான் சொன்னேன், நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எழுதி நம்ம இது போட்டுக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படின்றது இருக்கான்னு பாரு. ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் இருக்கா? இதை எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். இதை எடுத்து ஈவன் எனக்குமே இதெல்லாம் தெரியாது. இதை எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த ஹைட்டுக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த ஹைட்டை செட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹைட்டு தேவைப்படும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போதைக்கு தற்சமயம் நான் இதுலேயே ஹைட்டு அப்படின்றத போடுறேன். ஹைட்டு எத்தனை கொடுத்தோம்? 210 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம். 210 பிக்சல். நம்ம பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்துடும். இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படின்றத யூட்டிலிட்டியில இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா நம்ம டக்குன்னு நம்மளே எழுதிடலாமே அப்படின்னா ஆல்ரெடி இருக்குப்பா, அதனால அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்பீடா இருக்கும் சிஸ்டம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம போய் உட்காந்து எழுதி அது ஒரு டைம் லோட் ஆகிட்டு நமக்கு ஒரு டைம் லோட் ஆகிட்டு வர்றதுன்றது தேவையில்லாத தலைவலி. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் இதோ வரும். மீடியம் டிவைஸில் 2 2 வந்துடும். புரியுதா?